இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா புனித சவேரியார் பேராலயம் கோட்டாறு மறை மாவட்டம் கன்னியாகுமரி. இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் ரொம்ப ஒரு சிறப்புமிக்க வரலாறு மிக்க ஒரு ஆலயம். அதனால நான் உள்ள போயிட்டு இந்த ஆலயம் எப்படி வடிவமைப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து அதை பற்றியும், ரெண்டாவது என்னுடைய ஆலயத்தினுடைய வரலாறு சிறப்பு அதெல்லாம் நான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலயத்தின் வரலாறும் அதன் சிறப்பு அம்சங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். புனித சவேரியார் ஆலயம் கோட்டார் மறை மாவட்டம். புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலயம். புனித பிரான்சிஸ் சவேரியார் கிபி 1542 முதல் கிபி 1552 வரை கோட்டாறு பகுதியை மையமாக கொண்டு 45 ஆண்டுகளில் கிறிஸ்தவ சமூகங்களை நிறுவினார். கோட்டாரில் புனித விண்ணேற்பு அன்னை சிற்றாலயம் எழுப்பி திருப்பலி நிறைவேற்றினார். கிபி 1602 திருவி தாங்கூர் அரசர் கோட்டாரில் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான இடத்தை தானமாக வழங்கினார். கிபி 1605 ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கிபி 1875 மரத்தால் வடிவமைக்கப்பட்ட பீடத்தில் கோவாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் சுரூபம் நிறுவப்பட்டது. கொல்லம் மறை மாவட்டத்தில் இருந்து 30/5/1930 கோட்டாறு தனி மறை மாவட்டமாக பிரிக்கப்பட்ட போது கோட்டாறு புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் மறை மாவட்டமாக பேராலயமாக உருவாக்கப்பட்டது. புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் மறை மாவட்ட பேராலயமாக உயர்த்தப்பட்டது. இப்புனிதர் திருப்பலி நிறைவேற்றிய பலிப்பீடம் இப்பேராலயத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இதுவே புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலயத்தின் வரலாறும் சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.